ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல, தமிழ்நாடு இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றுலன்னு சொல்ற மாரி, முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு அதிசயம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெற்று, இப்போ இன்னும் 2 நாட்களுக்குள்ள ஆட்சி அமைக்க போறாரு. இத நீங்க எப்படி ஐயா பார்க்குறீங்க? முதல்ல இந்த வெற்றிக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சுருவோம். வெற்றி பெறுறதோட நிக்காம, அந்த வெற்றிய தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுற வகையில அந்த ஆட்சி அமையணுன்றதுல நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. முதல்ல இந்த வெற்றி பெற்றோம்னா எனக்கு மனசுக்குள்ள தோணுனது ஒண்ணுதான். ஆ முதல்ல த.வே.க. தலைவர் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா, வெற்றி பெற்றது ஆட்சிய பிடிக்க போறாங்கன்றதுக்காக அந்த நன்றி இல்ல. இவுங்க தோல்வி அடைஞ்சுட்டாங்கன்னா, என்னுடைய தமிழ் உறவுகள் எதுக்கு செத்தோன்னே தெரியாம நெறைய உயிர்கள் போயிருக்கு. ஏற்கனவே இந்த த.வே.க.வுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாம இழந்திருக்கிறாங்க. இழந்திருக்கிறோம் நம்ம தமிழ் உறவுகள இழந்திருக்கிறோம். ஆனா இந்த வெற்றி மட்டும் இவங்களுக்கு நடக்கலன்னா, இது மாதிரி எத்தனையோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எத்தனையோ குடும்பமா இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருந்துச்சு. இத உணர்ந்து அரசாங்கத்தில இருந்தும், சமூக நலத்துறையில இருந்தும் நெறைய முன்னறிவிப்புகள்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணுன்ற மாரிலாம் நெறைய அறிவிப்புகள்லாம் வந்தது. இந்த சூழ்நிலைய அ மாத்துனதுக்காகவே இந்த த.வே.க. வெற்றிய நான் வரவேற்கிறேன். காரணம், என்னுடைய அதாவது வாழ்ந்தாலும் சரி, இழப்பா இருந்தாலும் சரி, பெறதா இருந்தாலும் சரி, என் தமிழ் இனம் தான் அத அனுபவிக்கணும். அப்படி பார்க்கும்போது பல உயிர்களை இழந்து தான் மத்தவங்க ஆட்சி அமைக்கணுன்றத விட, இவங்க இந்த ஆட்சி அமைச்சதுல, ஆட்சி அமைக்க போறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அ அப்படி அவங்களுக்கு உண்மையிலே தெரியும், இந்த வெற்றிக்கு இவங்க தகுதியானவங்களான்றது அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா அவங்க தகுதி இல்லாதவங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தும் மக்கள் இந்த வெற்றிய அவங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க. அந்த வெற்றிக்கான தகுதிய அவங்க வருங்காலத்துங்கள்ல ஏற்படுத்திக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய நன்றியும், வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.